அனைவருக்கும் வணக்கம். நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் நேம் தெர்மல் அண்ட் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங். இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கியர் பாக்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். கியர் பாக்ஸுங்கிறது ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நம்ம வாகனத்தை தேவைக்கேற்ப வாகனத்தின் வேகத்தை கூட்டுவதற்கும் குறைப்பதற்கும் நமக்கு கியர் சேஞ்சிங் மெக்கானிசம் நடத்துவதற்கு கியர் பாக்ஸ் ஆனது பயன்படுகிறது. அதில் டைப்ஸ் ஆஃப் கியர் பாக்ஸ் பார்த்திங்கன்னா ஸ்லைடிங் மெஷ் கியர் பாக்ஸ், கான்ஸ்டன்ட் மெஷ் கியர் பாக்ஸ், சிங்கரோ மெஷ் கியர் பாக்ஸ், எபிசைக்கிள் கியர் பாக்ஸ். அதாவது இதில் ஃபஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய ஸ்லைடிங் மெஷ் கியர் பாக்ஸ். அந்த கியரை வந்து மெயின் ஷாஃப்டில் ஸ்பைன் ஷாஃப்டில் ஸ்லைட் பண்ணி நம்ம கியர் சேஞ்ச் பண்ணக்கூடிய மெக்கானிசம் தான் நடக்கக்கூடிய பிளேஸ் தான் ஸ்லைடிங் மெஷ் கியர் பாக்ஸ். ஸோ இதில் பாருங்கள், இன்புட் ஷாஃப்ட், அதாவது இன்ஜினில் கனெக்ட் வந்து வரக்கூடிய இன்புட் ஷாஃப்ட், அதில் என்ன கிளச் கியர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அது கீழே உள்ள ஷாஃப்ட் வந்து பார்த்திங்கன்னா கவுண்டர் ஷாஃப்ட். அதில் கியர் நம்பர் 2, 3, 4, 7, 8. 8ங்கிறது ஐடியல் கியர். அடுத்து அவுட்புட் ஷாஃப்ட். அவுட்புட் ஷாஃப்டில் வந்து கிளச், கியர் நம்பர் 6, கியர் நம்பர் 5. இந்த ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஃபோர்க் லிவர் மூலமாக ஆப்ரேட் பண்ணக்கூடிய விதத்தில் இருக்கும். டயராமில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கியர் சேஞ்ச் பண்ணோன்னா ஆரோ மார்க்கு லெஃப்ட் சைடு நோக்கி அந்த ஃபோர்க் லிவரானது நகரும். தென் செகண்ட் கியர், தேர்ட் கியர் பார்த்திங்கன்னா செகண்ட் கியர் ரைட் சைடில் மூவ் ஆகும். தேர்ட் கியருக்கு லெஃப்ட் சைடில் மூவ் ஆகிற மாதிரி ஆரோ மார்க் போட்டிருக்காங்க. தென் ரிவர்ஸ் கியருக்கு ரைட் சைடில் எண்டில் மூவ் ஆகிற மாதிரி டயராமில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஃபோர்க் லிவர் மூலமாக கியர் வந்து சேஞ்ச் பண்ணோம்னா அதுதான் ஸ்லைடிங் மெஷ் கியர் பாக்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கியர் சேஞ்ச் பண்ணி நமக்கு டிரான்ஸ்மிஷன் ப்ரொப்பல் ஷாஃப்ட்டுக்கு பவரானது டிரான்ஸ்மிட் ஆகி வீலு சென்றடிக்கிறது. இதில் ஃபஸ்ட் கியர் பாருங்க. ஸோ இன்ஜினில் வந்து வரக்கூடிய ஃபஸ்ட் கியரானது ஃபஸ்ட் கியர் எப்படி போடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இன்ஜினில் வரக்கூடிய பவரானது கியர் நம்பர் 1, 2, 3, 4 வழியாக 5 வை சென்று நமக்கு மெயின் ஷாஃப்ட்டில் அவுட்புட்டாக வெளியே வருது. ஸோ அவுட்புட் ஷாஃப்ட்டில் வந்து கியர் ஷாஃப்ட், அவுட்புட் ஷாஃப்ட்டில் வந்து 5வது கியர் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஃபார்வர்ட் டைரெக்ஷன், அதாவது இடது பக்கம் மூவ் பண்ணி நம்ம கவுண்டர் ஷாஃப்ட்டில் 4ஓட மிஸ் பண்ணும்போது நமக்கு ஃபஸ்ட் கியர் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ பவர் போகக்கூடிய பிளேஸ் பார்த்திங்கன்னா 1 to 2, 4 to 5. இதான் வந்து ஃபஸ்ட் கியரில் பவர் டிரான்ஸ்மிட் ஆகக்கூடிய பிளேஸ். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது செகண்ட் கியர். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் கியர் பார்க்கும்போது இப்போ கியர் நம்பர் 6 வந்து பார்த்திங்கன்னா ஹரிசாண்டல் ரைட் சைடில் லிவர் மூலமாக மூவ் பண்ணி கவுண்டர் ஷாஃப்ட்டில் உள்ள 3வது கியரோட மிஸ் பண்ணுற மாதிரி வச்சிடுறாங்க. ஸோ நமக்கு இதில் பவர் டிரான்ஸ்மிஷன் எப்படி போகுது பார்த்தீங்கன்னா, கிளச் கியர் 1 to 2, 2 to 3, 3 to 6 மூலமாக நமக்கு மெயின் ஷாஃப்ட்டில் போகுது. ஸோ மெயின் ஷாஃப்ட் பார்த்திங்கன்னா ஃபுல்லாமே அது ஸ்பைன் ஷாஃப்ட் தான். ஸோ அதில் வந்து என்ன பண்ணுறாங்க, கியர் லிவர் மூலமாக நம்ம என்ன பண்ணுறாங்க, கியரை வந்து ஸ்லைடிங்கை மூவ் பண்ணுறாங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது ஃபஸ்ட் கியர். இப்போ பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் கியர். ஸோ ஃபஸ்ட் கியரில் வந்து மூவ்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். ஏன்னா பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 1ஆம் நம்பர் கிளச் கியர் வந்து ஒரு டைம் ரொட்டேஷன் ஆகும்போது நமக்கு கியர் நம்பர் 2 வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் டைம் தான் ரொட்டேஷன் ஆகிருக்கும். அதாவது 2வது கியர் வந்து 2 சுற்று முழுமையாக சுற்றினா தான் அந்த 1வது கியர் வந்து பார்த்திங்கன்னா முழுமையாக 2 சுற்று சுற்றினா தான் நமக்கு இங்கே 2வது கியர் வந்து ஒரு முழு சுற்றை வந்து ரீச் ஆகும். ஓகேங்களா? ஸோ அப்போனா அது ஃபஸ்ட் கியரில் வந்து டார்க் வந்து அதிகமாக இருக்கும். அதிக அளவு பவர் கொடுத்து அதிக அளவு டார்க் லோடு எவ்வளோ நாளும் கேரி பண்ணி நமக்கு வண்டியானது இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் கியரில் வந்து அதனால தான் டார்க் வந்து அதிகமாக இருக்குது. காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, கிளச் கியர் வந்து கம்ப்ளீட்டாக 2 ரெவல்யூஷன் சுற்றும் போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கவுண்டர் ஷாஃப்ட்டில் உள்ள கியர் வந்து 2ஆம் நம்பர் கியரானது நமக்கு என்னது 1 டைம் வந்து கம்ப்ளீட் ரெவல்யூஷன் ஆகாது.
ஸோ இந்த மூலமாக ஃபஸ்ட் கியர் வந்து பார்த்திங்கன்னா 1 to 2 4 to 5 அது 1 to 2 2 to 4 4 to 5 மூலமாக பவரானது டிரான்ஸ்மிட் ஆகுது. ஸோ செகண்ட் கியரில் 1 to 2 2 to 3 3 to 6 இந்த மாதிரி கியரானது சேஞ்ச் பண்ணும்போது பவர் வந்து டிரான்ஸ்மிட் ஆகுது. அடுத்து தேர்ட் கியர் ஆர் டாப் கியர். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா பவர் வந்து கியர்ஸ் வந்து 1 to 6 6 to 5 மூலமாக மெயின் ஷாஃப்ட்டுக்கு பவரானது டிரான்ஸ்மிட் ஆகுது. ஸோ தேர்ட் கியர் ஆர் டாப் கியர் டைரெக்டாக கிளட்ச் கியரோட மெயின் ஷாஃப்ட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுனால நமக்கு என்ன அதிக அளவு பவர் வந்து டிரான்ஸ்மிட் ஆகுது மெயின் ஷாஃப்ட்டுக்கு. ஸோ டாப் கியரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கவுண்டர் ஷாஃப்ட்டுக்கு வழியாக பவர் டிரான்ஸ்மிட் ஆக போவதில்லை. ஸோ கியர் 1 to 6 6 to 5 டைரெக்டாக பவரானது டிரான்ஸ்மிட் ஆகுது. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மெயின் ஷாஃப்ட்டில் உள்ள இந்த கியர் வந்து பார்த்தீங்கன்னா 6 கியர் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் மூவ் ஆகி கிளட்ச் கியரோட ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அப்படி ஃபிக்ஸ் பண்ணும்போது தான் நமக்கு வந்து பவரானது 1 to 6 6 to 5 வழியாக டிரான்ஸ்மிட் ஆகுது. அடுத்து ரிவர்ஸ் கியர். ரிவர்ஸ் கியர்னால் இப்போ ஃபார்வர்ட் மோஷனில் ஃபஸ்ட் கியர் செகண்ட் கியர் டாப் கியர் வரைக்கும் பார்த்தாச்சு. இப்போ வண்டி வந்து ரிவர்ஸில் வரணும் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா நாம் கொடுக்கக்கூடிய ரொட்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட் ரொட்டேஷன் சுற்றும் போது தான் நமக்கு என்னது ஷாஃப்ட் ஆப்போசிட்டில் சுற்றும் போது தான் நமக்கு வந்து வண்டி என்னது ரிவர்ஸில் போவாகும். ஸோ பாருங்கள் இதில் வந்து பார்த்திங்கன்னா கிளட்ச் கியர்லேருந்து ரெண்டாவது கியர் பவர் டிரான்ஸ்மிட் ஆகுது. ஸோ 2லேருந்து 7க்கு போகுது. ஸோ 7 வந்து 8 8லேருந்து 5க்கு டிரான்ஸ்மிட் ஆகி நமக்கு ரிவர்ஸ் கியர் வருது. அதாவது கியர் நம்பர் 5 வந்து என்ன பண்ணுறாங்க ரைட் சைடில் மூவ் பண்ணுறாங்க. அப்படி மூவ் பண்ணும்போது அது ஐடியல் கியரில் போய் சீட்டிங் ஆகுது. கியர் நம்பர் 8ல் போய் சீட்டிங் ஆகுது. ஸோ கியர் வந்து நம்பர் 1 வந்து பார்த்திங்கன்னா கிளாக் வைஸ் டைரக்ஷன் சுற்றுச்சுன்னா நம்பர் 2 கியர் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன் சுற்றும். ஓகேங்களா? ஸோ 2 ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன் சுற்றுனா அந்த கவுண்டர் ஷாஃப்ட்டில் ஃபிக்ஸ் ஆகக்கூடிய நம்பர் 7 கியர் வந்தும் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் ரொட்டேட் ஆகும். 7 ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேஷன் ஆகும்போது நம்பர் 8 ஐடியல் கியர் வந்து பார்த்திங்கன்னா கிளாக் வைஸ் ரொட்டேஷனில் ரொட்டேஷன் ஆகும். ஸோ 8 கிளாக் வைஸ் ரொட்டேஷன் ஆகும்போது நம்பர் 5 கியர் வந்து ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேஷன் வந்து நடக்கும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி உள்ள கியர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கிளட்ச் கியர் என்ன ரொட்டேஷன் நடக்குதோ அதே மாதிரி அவுட்புட் ஷாஃப்ட்டில் வரக்கூடிய கியர் வந்து அதே கிளாக் வைஸ் டைரக்ஷனில் ரொட்டேஷன் ஆச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அங்கே கிளாக் வைஸ் டைரக்ஷன் ஸ்டார்டிங்கில் கிளட்ச் கியரில் நமக்கு கிடைக்கிறது ப்ரொப்பல் ஷாஃப்ட்டில் வந்து ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன். ஸோ இப்போ வண்டியானது ரிவர்ஸில் போகும். நம்ம அடுத்து பார்க்கக்கூடியது கான்ஸ்டன்ட் மிஸ் கியர் பாக்ஸ். கான்ஸ்டன்ட் மிஸ் கியர் பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஸ்லைடிங் மிஸ் கியர் பாக்ஸ் மாதிரி தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா கிளட்ச் ஷாஃப்ட்டு கிளட்ச் கியர் இருக்குது. அதே மாதிரி லேஸ் ஷாஃப்ட் அல்லது கவுண்டர் ஷாஃப்ட் சொல்லுவாங்க. அதுலேயும் நம்பர் ஆஃப் கியர்ஸ் இருக்குது. மெயின் ஷாஃப்ட்டில் ஸ்பைன் ஷாஃப்ட்டில் வந்து நம்பர் ஆஃப் கியர்ஸ் இருக்குது. இந்த நம்பர் ஆஃப் கியர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கவுண்டர் ஷாஃப்ட்டில் உள்ள கியரோட வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. மெயின் ஷாஃப்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக மூவ் ஆகும், ஃப்ரீயாக ரொட்டேட் ஆகும். ஓகேங்களா? அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் கியர் இருக்குது. செகண்ட் கியர் வந்து பார்த்திங்கன்னா லேஸ் ஷாஃப்ட்டில் வந்து 3ஆம் கியரோட மெஸ் ஆகிருக்கு. அப்படி மெஸ் ஆகும்போது நம்ம பார்த்திங்கன்னா இப்போ 3ஆம் நம்பர் கியர் ரொட்டேட் ஆகும்போது 8ஆம் நம்பர் கியர் ரொட்டேட் ஆகும். ஆனால் வந்து பவர் வந்து நமக்கு டிரான்ஸ்மிட் ஆகாது. இதில் அவுட்புட் ஷாஃப்ட்டில் வந்து டிரான்ஸ்மிட் ஆகாது. அப்புறம் என்னது ஃப்ரீயாக ரொட்டேட் ஆகிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். அதாவது அவுட்புட் ஷாஃப்ட்டுக்கு வந்து நம்ம பவர் கிடைக்காது, ஃப்ரீயாக ரொட்டேட் ஆகுது. ஓகேவா? இதுக்கு முன்னாடியில் வந்து பார்த்திங்கன்னா மெயின் ஷாஃப்ட்டில் கியர் ரொட்டேட் ஆச்சுன்னா மெயின் ஷாஃப்ட்டில் பவர் டிரான்ஸ்மிட் ஆகி போகும். இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன கான்செப்ட் சொல்கிறாங்க அப்படின்னா மெயின் ஷாஃப்ட்டில் உள்ள கியர் இருக்குது, அந்த கியரானது ரொட்டேட் ஆகிக்கிட்டு இருக்குது. அப்படி ரொட்டேட் ஆகும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மெயின் ஷாஃப்ட்டில் பவர் ரிலீஸ் ஆகாது. எப்போ சார் பவர் டிரான்ஸ்மிட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் முக்கியமான வந்து பார்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கான்ஸ்டன்ட் மிஸ் கியர் பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 2 விதமான கிளட்ச் இருக்குது. அதாவது ஸ்லைட் ஆகக்கூடிய கிளட்ச், டாக் கிளட்ச் 1, டாக் கிளட்ச் 2. ஓகேங்களா?
அந்த டாக் கிளட்ச் வந்து மூவ் பண்ணுறதுனால அது மெயின் ஷாஃப்ட்டில் உள்ள கியரை வந்து அட்டாச் ஆகும்போது மெஸ் ஆகும்போது நமக்கு வந்து என்ன ஆகும், பவர் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஓகேங்களா. இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 டாக் கிளட்ச் இருக்குது சார். அது எங்கே இருக்குதுன்னு பார்க்கும்போது டாக் கிளட்ச் 1 வந்து ரிவர்ஸ் கியருக்கும் லோ ஸ்பீட் கியருக்கும் இடையில் இருக்குது. டாக் கிளட்ச் 2ஆனது செகண்ட் கியருக்கும் கிளட்ச் கியருக்கும் நடுவில் இருக்குது. ஸோ இப்போ நம்ம டாக் கிளட்சை எந்த கியரோட மெர்ஜ் பண்ணுறோமோ மிஸ் பண்ணுறோமோ அப்போ அந்த கியரானது ரொட்டேட் ஆகும். இதுதான் கான்செப்ட். ஓகேங்களா. இதான் வந்து பார்த்திங்கன்னா கான்ஸ்டன்ட் மெஸ் கியர் பாக்ஸ். இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன கான்செப்ட் என்னன்னு சொல்லியாச்சு. கண்டிப்பாக மெயின் ஷாஃப்ட்டில் உள்ள கியரானது கவுண்டர் ஷாஃப்ட்டில் உள்ள கியரோட மெஸ் ஆகி ரொட்டேட் ஆகிட்டு தான் இருக்கும். அப்படி ரொட்டேட் ஆகும்போது அது ஃப்ரீயாக ரொட்டேட் ஆகுது. எதில் பார்த்தீங்கன்னா மெயின் ஷாஃப்ட்டில். எப்போ வந்து டாக் கிளட்சோட மெஸ் ஆகுதோ அப்போ தான் என்னது நமக்கு மெயின் ஷாஃப்ட்டுக்கு பவர் ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ அதில் வந்து என்ன பார்த்தோம்னா ஸ்லைடிங் கியர் பாக்ஸில் வந்து கியரே என்ன பண்ணோம், டோட்டலாக ஸ்லைட் பண்ணி மூவ் பண்ணி கவுண்டர் ஷாஃப்ட்டில் உள்ள கியரோட மெஸ் பண்ணி பவரை வந்து ட்ரான்ஸ்மிட் பண்ணோம். ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா டாக் கிளட்சை மட்டும் மூவ் பண்ணி கவுண்டர் ஷாஃப்ட்லேருந்து பவர் எடுத்து மெயின் ஷாஃப்ட்டுக்கு கொடுக்க போகிறோம். அது எப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு கியரில் பார்ப்போம். இதான் பாருங்கள் ஃபஸ்ட்டு கியர். ஃபஸ்ட் கியரில் பார்த்தீங்கன்னா டாக் கிளட்ச் ஆனது இடதுபுறமாக மூவ் ஆகி கியர் நம்பர் 7ஓட மிஸ் ஆகிடுச்சு. ஓகேங்களா. அப்போ அந்த 7 கியர் மெம்பர் வந்து பவர் வந்து ட்ரான்ஸ்மிட் பண்ணுது எதுக்கு, மெயின் ஷாஃப்ட்டுக்கு. ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பவரானது இன்ஜின்லேருந்து கியர் நம்பர் 1க்கு வருது, 1 to 2க்கு வருது, 2 to 3க்கு போகுது, 3 to 7க்கு வந்து போய் அவுட்புட் ஷாஃப்ட்டில் நமக்கு பவர் ட்ரான்ஸ்மிட் ஆகுது. ஓகேங்களா. இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன காரணம், மற்ற கியர்லாம் ஏன் சார் சுத்தாதான் அப்படின்னு மற்ற கியர் சுத்தம். 7ஆம் நம்பருக்கு முன்னாடி உள்ள கியரும் பின்னாடி உள்ள கியரும் சுத்தம். அதுவும் என்ன இருக்குது, கவுண்டர் ஷாஃப்ட்டில் மிஸ் ஆகி தான் இருக்குது. ஆனால் வந்து சுற்றும் போது பார்த்தீங்கன்னா பவர் வந்து அந்த மெயின் ஷாஃப்ட்டுக்கு கொடுக்காது. காரணம் என்ன பார்த்தீங்கன்னா டாக் கிளட்ச் வந்து நம்பர் 7 கியரோட மட்டும்தான் என்ன இருக்குது, மிஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா. அந்த டாக் கிளட்ச் வந்து எதோட மிஸ் ஆகுதோ அந்த கியர் மூலமாக தான் மெயின் ஷாஃப்ட்டுக்கு பவரானது ட்ரான்ஸ்மிட் ஆகுது. அதான் முக்கியமான பாயிண்ட் இதில். ஸோ பவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் 1லேருந்து 2க்கு போகுது, 2லேருந்து 3, 3 to 7. இதில் வந்து பார்த்தீங்கன்னா டாக் கிளட்ச் 1 தான் வந்து எது ஏரோட அட்டாச் ஆகிருக்கு. டாக் கிளட்ச் 2 வந்து ஃப்ரீயாக இருக்குது. அது எதுலேயுமே எந்த கியரோட அட்டாச் ஆகலை. அடுத்து செகண்ட் கியர் பார்க்கும்போது டாக் கிளட்ச் முதல்ல 1 வந்து பார்த்திங்கன்னா டாக் கிளட்ச் வந்து ரிமூவ் ஆகிடுது. ஸோ டாக் கிளட்ச் 2 வந்து பார்த்திங்கன்னா கியர் நம்பர் 8ஓட மிஸ் ஆகிடுது. அப்படி மிஸ் ஆகிறதுனால நமக்கு செகண்ட் கியரில் பவர் ட்ரான்ஸ்மிட் ஆகுது எப்படின்னு பார்த்தீங்கன்னா கியர் நம்பர் 1லேருந்து 2, 2லேருந்து 3, 3லேருந்து 8க்கு வந்து பவர் ட்ரான்ஸ்மிட் ஆகுது. ஸோ 3ஆம் நம்பர் கியர் வந்து 8ஆம் நம்பர் கியர் ரொட்டேட் ஆகும்போது அது பவரை வந்து மெயின் ஷாஃப்ட்டுக்கு ட்ரான்ஸ்மிட் பண்ணுது. ஏன் வந்து ட்ரான்ஸ்மிட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவர் இதுக்கு முன்னாடி ஏன் சார் ஃப்ரீயாக தான் சுற்றும் அப்படின்னீங்கன்னா அப்போ என்னது டாக் கிளட்ச் வந்து ஜாயிண்ட் ஆகலை, மிஸ் ஆகலை. இதில் வந்து பார்த்தீங்கன்னா டாக் கிளட்ச் 2 வந்து மிஸ் ஆகிருக்கு, கியர் நம்பர் 8ஓட மிஸ் ஆகிருக்கு. அதன் காரணமாகவே என்ன ஆகுது, நமக்கு பவரானது மெயின் ஷாஃப்ட்டுக்கு ட்ரான்ஸ்மிட் ஆகுது. எந்த கியரால் வந்து மெயின் ஷாஃப்ட்டுக்கு பவர் ட்ரான்ஸ்மிட் ஆகுதுன்னு பார்க்கும்போது கியர் நம்பர் 8 டயராமில் பார்க்கும்போது கியர் நம்பர் 8. ஸோ பவர் டிரான்ஸ்மிஷன் வந்து பார்த்தீங்கன்னா கியர் நம்பர் 1 to 2, 2 to 3, 3 to 8 இது மூலமாக நமக்கு வந்து செகண்ட் கியரில் வந்து பவர் டிரான்ஸ்மிஷன் ஆகுது. இப்போ பக்கத்தில் உள்ள கியர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா உள்ள கியர்ஸ் வந்து ஐடியில் ரொட்டேட் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். அது மூலமாக மெயின் ஷாஃப்ட்டுக்கு எந்த ஒரு பவரும் டிரான்ஸ்மிஷன் ஆக போகிறதில்ல. காரணம் வந்து பார்த்திங்கன்னா டாக் கிளட்ச் எந்த கியரோட மிஸ் ஆகிருக்கோ அந்த கியர் தான் பவரை டிரான்ஸ்மிட் பண்ணணும். அடுத்து தேர்ட் கியர் பார்க்கும்போது டாக் கிளட்ச் ஆனது இடப்புறம் நகர்ந்து கிளட்ச் கியரோட மிஸ் ஆகிடுது. ஸோ டைரெக்டாக கிளட்ச் கியர்லேருந்து மெயின் ஷாஃப்ட்டுக்கு பவரானது ப்ரொடியூஸ் ஆகிடுது, டிரான்ஸ்மிட் ஆகிடுது. ஸோ 1 to 6, 8 அது மூலமாக நமக்கு டாப் கியரில் பவர் டிரான்ஸ்மிட் ஆகுது. ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா
மற்ற கியர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஐடியில் ரொட்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும். அடுத்து ரிவர்ஸ் கியர். டாக் கிளட்ச் 1 ஆனது வலது பக்கம் நடந்து கியர் நம்பர் 6 வந்து ஐடியல் கியரோட மிஸ் பண்ண வைக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லைடிங் கியர் பாக்ஸ் இருக்குது பார்த்திங்களா, அதில் உள்ள ரிவர்ஸ் கியர் மெக்கானிக்ஸ் மாதிரியே தான். ஸோ பவரானது 1 to 2, 2 to 5, 5 to ஐடியல் கியர், இன்டர்மீடியட்டாக பார்த்திங்கன்னா 5க்கும் 6க்கும் நடுவில் 6 அந்த ஐடியல் கியர்லேருந்து நம்பர் 6க்கு வந்து பவர் டிரான்ஸ்மிட் ஆகுது. அது மூலமாக பவர் வந்து மெயின் ஷாஃப்ட்டுக்கு டிரான்ஸ்மிட் ஆகுது. ஸோ இந்த கான்ஸ்டன்ட் மிஸ் கியர் பாக்ஸில் ரிவர்ஸ் கியரில் டாக் கிளட்ச் 1 ஆனது வந்து வலதுபுறம் நகர்ந்து கியர் 6ஓட மிஸ் ஆயிடுது, என்கேஜ் ஆகிடுது. அதனால் கியர் 6க்கு பவர் கொடுக்கும்போது அது வந்து கண்டிப்பான முறையில் மெயின் ஷாஃப்ட்டுக்கு பவர் டிரான்ஸ்மிட் பண்ண போகுது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஐடியல் கியர் தான் அது நமக்கு 6ஆம் நம்பர் கியருக்கு வந்து பவரை டிரான்ஸ்மிட் பண்ணுது. ஸோ இப்போ நம்பர் 1 கியர் வந்து கிளாக் வைஸ் டைரக்ஷனில் ரொட்டேட் ஆகிடுச்சுன்னா நம்பர் 2 வந்து ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் ரொட்டேட் ஆகும். ஓகேங்களா? அடுத்து நம்பர் 5 ஆனது ஆன்டி கிளாக் டைரக்ஷனில் ரொட்டேட் ஆகும். 5ஓட மிஸ் ஆகிருக்கக்கூடிய அந்த ஐடியல் கியரானது கிளாக் வைஸ் டைரக்ஷனில் ரொட்டேட் ஆகும். அந்த ஐடியல் கியரோட மிஸ் ஆகிருக்கக்கூடிய கியர் நம்பர் 6 ஆனது ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் ரொட்டேட் ஆகி நமக்கு ரிவர்ஸ் மூவ்மெண்ட்டை ப்ரொப்பல்லர் ஷாஃப்ட்டுக்கு டிரான்ஸ்மிட் பண்ணுது. இதான் வந்து கான்ஸ்டன்ட் மிஸ் கியர் பாக்ஸில் ரிவர்ஸ் கியரோட ஃபங்க்ஷன். அடுத்து நாம் பார்க்கக்கூடியது சிங்க்ரோனஸ் கியர் பாக்ஸ். இது பார்த்தீங்கன்னா இதோட அமைப்பு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கான்ஸ்டன்ட் மிஸ் கியர் பாக்ஸ் மாதிரியே தான் இருக்கும். அதுக்கு இதுக்கு என்ன சார் வித்தியாசம் பார்த்தீங்கன்னா, அதில் கிளச் இருந்துச்சு பார்த்தீங்களா, டாக் கிளச் இருந்துச்சு பார்த்தீங்களா, அதுக்கு பதிலாக என்ன பண்ணுறாங்க, இதுக்கு சிங்க்ரோனைசிங் யூனிட் கொடுத்துட்றாங்க. ஓகேங்களா? சிங்க்ரோனைசிங் யூனிட் கொடுத்து அது எந்த கியரில் வந்து நமக்கு பவர் டிரான்ஸ்மிட் ஆகணுமோ அந்த கியரோட என்ன பண்ணுறாங்க, மூவ் பண்ணி வச்சு பவரை டிரான்ஸ்மிட் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட அமைப்பு ஃபங்க்ஷன் எல்லாமே கிட்டத்தட்ட கான்ஸ்டன்ட் மிஸ் கியர் பாக்ஸ் மாதிரியே தான். இதில் எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா சிங்க்ரோனைசிங் யூனிட் இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீமேல் ஃப்ரிக்ஷன் கோன், மேல் ஃப்ரிக்ஷன் கோன் இருக்குது. ஃபீமேல் ஃப்ரிக்ஷன் கோன், மேல் ஃப்ரிக்ஷன் கோன் இருக்குது. இந்த அமைப்பு தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிங்க்ரோனைசிங் யூனிட்டோட பொருந்தக்கூடிய அமைப்பு. ஓகேங்களா? இதை மூவ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், மெயின் ஷாஃப்ட்டுக்கு பவர் டிரான்ஸ்மிட் பண்ணலாம். மற்றபடி பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் மிஸ் கியர் பாக்ஸ் உள்ள மாதிரியே மெயின் ஷாஃப்ட்டில் நம்பர் ஆஃப் கியர்ஸ் இருக்கும், கவுண்டர் ஷாஃப்ட்டில் நம்பர் ஆஃப் கியர்ஸ் இருக்கும். ரெண்டுமே மிஸ் ஆகி தான் இருக்கும். இது ரொட்டேட் ஆகும்போது கவுண்டர் ஷாஃப்ட்டில் உள்ள கியர் ரொட்டேட் ஆகும்போது மெயின் ஷாஃப்ட்டில் உள்ள கியர் ரொட்டேட் ஆகும் வித்து ஃப்ரீலி. முக்கியமான பாயிண்ட், ஃப்ரீயாக மூவ் ஆகிக்கிட்டு இருக்கோம். நம்ம எப்போ சிங்க்ரோனைசிங் யூனிட்டை மூவ் பண்ணி எந்த கியரோட மெர்ஜ் பண்ணுறோமோ அப்போ அந்த கியரானது மெயின் ஷாஃப்ட்டுக்கு பவரை டிரான்ஸ்மிட் பண்ணக்கூடியது. ஓகேங்களா? இதைத்தான் நம்ம இதில் பார்த்தோம், கான்ஸ்டன்ட் மிஸ் கியர் பாக்ஸில் பார்த்தோம். அதாவது நம்ம இந்த டாப்பிக்கில் வந்து பார்த்திங்கன்னா கியர் பாக்ஸை பற்றி பார்த்தாச்சு. ஸ்லைடிங் மிஸ் கியர் பாக்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம், கான்ஸ்டன்ட் மிஸ் கியர் பாக்ஸ் என்னென்னு பார்த்தோம், சிங்க்ரோ மிஸ் கியர் பாக்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது ஸ்லைடிங் மிஸ் கியர் பாக்ஸ். அதில் வந்து கியர்ஸை வந்து ஸ்லைட் பண்ணி மூவ் பண்ணி நம்ம கவுண்டர் ஷாஃப்ட்டில் உள்ள கியரோட ஃபிக்ஸ் பண்ணி பவர் எப்படி டிரான்ஸ்மிட் ஆகிறது அதை பற்றி பார்த்தாச்சு. ரெண்டாவது பார்த்தக்கூடிய கான்ஸ்டன்ட் மிஸ் கியர் பாக்ஸில் வந்து டாக் கிளச்சை மூவ் பண்ணி எப்படி வந்து கவுண்டர் ஷாஃப்ட்டில் உள்ள கியர்லேருந்து மெயின் ஷாஃப்ட் உள்ள கியருக்கு பவர் டிரான்ஸ்மிட் ஆகி பவர் எப்படி டிரான்ஸ்மிட் ஆகுதுன்னு பார்த்தோம். முக்கியமான பாயிண்ட் அதில் வந்து பார்த்திங்கன்னா டாக் கிளச், அதை மூவ் பண்ணி கியரோட ஃபிக்ஸ் பண்ணுறது மூலமாக நமக்கு மெயின் ஷாஃப்ட்டுக்கு வந்து பவர் வந்து டிரான்ஸ்மிட் ஆகும்.
இப்போ அதே மாதிரி நம்ம என்ன பார்த்தோம்னா சிஞ்சரமிஸ் கியர் பாக்ஸ் ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் கியர் பாக்ஸ்லையும் சிஞ்சரமிஸ் கியர் பாக்ஸ்லையும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னா ஹெலிக்கல் கியர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் ஃபஸ்ட்டு பார்த்தோம் பார்த்தீங்களா ஸ்லைடிங் மிஸ் கியர் பாக்ஸு, அதில் என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்பர் கியர் யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து எந்த ஒரு மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான வைப்ரேஷன் நாய்ஸ் தரக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்லைடிங் மிஸ் கியர் பாக்ஸ் தான் வந்து அதிக அளவு வைப்ரேஷன் நாய்ஸ் தரக்கூடியது. இந்த கான்ஸ்டன்ட் மிஸ் கியர் பாக்ஸும் சிஞ்சரமிஸ் கியர் பாக்ஸும் குறைந்த அளவு நாய்ஸ் அண்ட் வைப்ரேஷனை ஏற்படுத்தக்கூடியது. இப்போ நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய கார் லாரிஸில் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் கான்ஸ்டன்ட் மிஸ் கியர் பாக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஒரு சில டூ வீலர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா சிஞ்சரமிஸ் கியர் பாக்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.